தாலி கட்டும்போதும் தியானம் தேவைப்படுது, முதல் இரவுக்கும் தியானம் தேவைப்படுது. அதை ரெண்டையும் பிரித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி செக்ஷன் உங்களுக்கு பிரிக்கப்படுது, உங்கள் வாழ்க்கையில் பல விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. 5 வயசு ஒரு செட்டர், 10 வயது ஒரு செட்டர், 10லேருந்து 15 வயசு 16 வயசு ஒரு செட்டர், 17லேருந்து 27 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை தருணம், 27லேருந்து 37 வரைக்கும் ஒரு வாழ்க்கை தரணும், 37லேருந்து 57 வரைக்கும் ஒரு வாழ்க்கை தரணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதெல்லாம் போனஸ். இந்த 57 வயசுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறதுக்குள்ளே பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த பிரிக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை ஒருவர் தன்னுடைய தியான வடிவத்தில் தெரிந்து கொண்டாரா, தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வளரும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்றது போல் ஒரு சூழல் இந்த தியானம் அந்த வளர்ச்சியையும் தன்னுடைய பயணத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்கிறத மனித குலம் கண்டுபிடிக்கலை, மனித குலம் தெரிஞ்சுக்கலை. அதனால தான் மனித குலம் ஒரு சக மனிதனை நம்புதே ஒழிய தன்னை நம்ப மாட்டுது, சக புத்தகத்தை நம்புதே ஒழிய தன்னை நம்ப மாட்டுது. இப்போ இந்த இயற்கை, இந்த மௌனம், நீங்கள் இருக்கிற எவ்வளோ காடு மலைகள்லாம் பார்க்குறதெல்லாம் அதோடைய வீரியமான வளர்ச்சியும் அதோடைய குரோத்தும் அது விரிந்து பறந்து கிடக்கிறது என்னன்னா அதுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சூழலை அந்த காடும் மலைகளும் உணருது அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். ஒரு மலை உணர்ந்து ஒரு மலையாக இருக்குது, இமாச்சலோ மேற்கு தொடர்ச்சி மலையோ, அது மலை கிடையாது, அது உணருது. அது இந்த நேச்சரோட இந்த ஆகாயத்தோட தொடர்புகளை ஒரு உணர்ந்து இருக்குது. ஒரு மரம் உணர்ந்து நிற்கிது. அந்த மாதிரி தான் நம்ம தியானங்கிறத தொழிலாக பண்ணாமல் அந்த உணர்கிற வாய்ப்பு எனக்கு அவ்வளோ சாமானியம் கிடைக்கல. மாஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. எனக்குள்ள ஒரு பாமரன் ஒரு கிராமத்தில் பெரிய படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் வளர்ந்தவனுக்கு ஒரு குருவை பற்றி நான் கொஞ்சம் ஆய்வு பண்ணேன். ஒரு ரெஃபரன்ஸாக எனக்கு அதிகமாக படிக்க வராதனால இந்த ஃபோனில் பார்க்குறது போகிறது, அவர் சம்மந்தமாக ஒருத்தரை மட்டுமே அவருடைய பயோ மாதிரி அவருடைய வாழ்க்கையை நான் தேடினேன். புதையல் மாதிரி அவருடைய வாழ்க்கையை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸாக இரவு பகலாக அவரை தேடுறது தான் எனக்கு வேலை. அவரை பற்றியே என்னுடைய ஆராய்ச்சி இருந்ததுனால எனக்குள்ள உடலில் ஒரு பருவ மாற்றம் ஏற்பட்டு, அந்த பருவ மாற்றத்தை அது தியானமாக எனக்குள்ள ஒரு மௌனமாக கிடச்சிச்சு. அது அப்படியே வருடக்கணக்காக கண்டினியூ ஆகும்போது காடு மலைகள் இந்தியாவில் இருக்கிற நிறைய பகுதிகளுக்குள்ள தியானமாக கடவுளாக சித்தராக அந்த மாதிரி போயிடாமல் தனக்குள்ள ஒரு எளிய மௌனத்தையும் தனக்குள்ளே இருக்கிற அந்த சுவாசத்தோட தன்மையையும் உருவாக்கிக்கிறதும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் எனக்குள்ளே நிகழ்ந்த ஒரு மாற்றம்னு நான் கருதுகிறேன்.